எல்லாம் கூட்ட கலக்கு பண்ணி கூணும். நம்ம எங்கள் இடத்துல கும்மலன்னு சொல்லுவேன், கூணன்னு சொல்லுவேன். அது வேறு வேறு பேர்கள் உண்டு. நாங்கள் இங்கே குயத்தில் இருக்கிறதுனால இவங்க கூணன்னு சொல்லுவோம். சரியா? சரி, வாங்க நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தோமா? கூணு, உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு, வெளுத்துள்ளி, எண்ணெய், கடுகு, வத்தல்மிளகு, கறிவேப்பிலை, மஞ்சப்பொடி, நல்ல மிளகு பொடி, பெருஞ்சீரகம். இவ்வளோ வந்து சேர்க்கக்கூடிய சாதனம். செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க அடுப்பை பற்ற வைப்போம். எண்ணெய் ஒழிப்போம். எண்ணெய் தான் எல்லாம் ஒழிக்கல, கொஞ்சம் ஒழிக்க லாஸ்ட்டில் கடுகு ஒட்டிக்க வச்சுருக்கேன். சரியா? இவ்வளோ எண்ணெய் போதும். உள்ளி பொடியை இங்கே இறக்கி கொடுப்போம். இது நம்ம சப்பாத்தி எல்லாம் நம்ம செஞ்சாங்கன்னா நல்ல சாப்பிட்டாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி எண்ணெய் வச்சு நம்ம சாப்பிட்டோம். இன்னும் அரபி ஸ்டைல் எண்ணெய் வேறு பாகம், அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சரியா? அவர்கள் பொருட்கள் அரபி பாகத்தில் செய்யணும்னா இனி ஒரு இதில் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இப்போ நம்ம இதை செய்யணும். பச்சை மிளகுடைய ஒன்று இலக்கி கொடுப்போம். இலக்கி கொடுத்துட்டு வெளுத்துள்ளி போட்டுக்கலாம். வெளுத்துள்ளி கண்டிச்சண்டா முழுவனோட போட்டால் போதும். இது நல்ல வறண்டுச்சு. நமக்கு தக்காளியை போடுவோம். தக்காளியை மஞ்சள் பொடி எடுத்து ஒன்று இலக்கி கொடுத்தோம். அந்த இது மஞ்சள் பொடிக்க வந்து ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. இனி 3 இட்டு கொடுப்போம். சரியா? 3 இட்டு கொடுத்து இலக்கி கொடுப்போம். இந்த மசாலையை போட்டுக்கிறோம். நல்ல மிளகு பொடி, பிளாக் பேப்பர், பெருஞ்சீரகம் பவுடர் பொடிச்சு வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டு ஒரு தண்ணி பொடி இலக்கி கொடுத்துட்டு அடைச்சி தேங்காய் பாலையை ஒழிச்சு அடைச்சி விடுவோம். இனி நம்ம இந்த தேங்காய் பாலை ஒழிச்சு கொடுப்போம். தேங்காய் பாலை ஒழிச்சு கொடுத்து அடைச்சி வைப்போம். தண்ணி விட்டு நம்ம செஞ்சு சப்பாத்திக்கெல்லாம் சாயங்காலம் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு கறி ஆகும். சிக்க மாதிரி இருக்கும். நம்ம கறி வச்சு எடுத்தோன்னே சிக்க மாதிரி இருக்கும். சரி, அப்படியே இருந்து அரைச்சி கொடுப்போம். தேங்காய் பாலில் இருந்து வேகட்டும். சரியா? ஒரு 10 மினிட் கழியும்போது சரியா? மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்தேன். பூணு அதில் வந்து சிறிய புழு ஊற்றும். அதனால் நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கழுவுனோன்னா அந்த கிருமி நாசம் போகும். சரி, அடைச்சி வச்சுருக்கேன். அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்து நமக்கு அடைச்சி வைப்போம். தேவைக்குள்ள உப்பு போட்டால் போதும். சரியா? நான் கொஞ்சம் உப்பு குறைச்சி போட்டிருக்கேன். உப்பு பார்த்துட்டு அடுத்து நம்ம போடலாம். நான் போடுறது கணக்காக இருக்கும். உங்களுக்கு உங்கள் தேவைக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி தேங்காய் பால் நம்ம வேகும். 15 நிமிஷம். ஏன்னா என்ன தூணும் கொஞ்சம் இதாகும். 15 நிமிஷத்துல அந்த கறி ரெடி ஆகும். மொத்தத்தில் அடைச்சோம். நம்மளை கறி ரெடி ஆகிடுச்சு. 3 கறி ரெடி ஆகிடும். நல்ல மனம் உண்டு. நல்ல சிடி 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 சிடின்னு அதை வந்துட்டு பார்த்தீங்களா? நம்ம கூணு கழும்போம். அது தண்ணி அதில் இருக்குது. அதனால நம்ம தண்ணி முதலில் விடலை. தேங்காய் பால் தான் ஒழிச்சோம். சரியா? கறி ஆகிட்டு சப்பாத்திக்கெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடலாம். சாயங்காலம் மறைச்சப்போம். கடுகு ஒட்டிப்போம். எண்ணெய் வச்சு கடுகு போடுவோம். உள்ளி போடுவோம். பச்சை மிளகு, கறிவேப்பிலை,